ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலாக நெய் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசியை சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி. இந்த கப்லேயே எல்லா பொருளையும் நான் அளந்து சேர்த்துக்க போகிறேன். அரிசியை ஒரு 2-3 முறை தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக தண்ணியை திரும்ப சேர்த்துட்டு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு கரைச்சி எடுத்துக்க போகிறேன். வெல்லத்தில் தூசிக்கல்லெல்லாம் அதிகமாக இருக்குங்கிறதுனால நான் கரைச்சி வடிகட்டி யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து இப்போது 3/4 கப் அளவுக்கு தான் வெல்லம் எடுத்திருக்கேன். ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமாக இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப் அளவுக்கு வெல்லம் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சூடு நல்லா ஆறட்டும். பச்சரிசியை தண்ணியில் 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு தண்ணி இல்லாமல் வெறும் அரிசியை மட்டும் நான் வடித்து சேர்த்துக்கிறேன். அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் கூடவே கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெள்ளைக்கரைசலை ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி வடிகட்டி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைக்கரைசலை சேர்த்துட்டு நம்ம அரிசியை நல்லா அரைச்சிக்கலாம். அரிசியை ஓரளவுக்கு நைஸாக அரைச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற வெள்ளைக்கரைசலையும் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் துருவல் 1/4 கப் சேர்த்துட்டு ஒரு பெரிய வாழைப்பழம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சின்ன மஞ்சள் வாழைப்பழமாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இது பெரிய பழமாக இருக்கிறதுனால 1 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த பழத்தை சும்மா 2-3 கட் பண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். கடைசியாக இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் இல்லைனா நீங்கள் அரிசி அரைக்கும் போதே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காவையும் ஒரு ஏலக்காவை நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வெள்ளைக்கரைசல் பத்தலைன்னா நீங்கள் தண்ணி கூட வெள்ளைக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா அரைச்சிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. முதல்லையே வெள்ளத்தில் நிறைய தண்ணி சேர்த்துட்டு கரைச்சி வச்சுட்டு அந்த தண்ணி யூஸ் பண்ணும்போது மாவு ஓரளவுக்கு அரைக்கும் போது ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா வெள்ளைக்கரைசலை கொஞ்சம் நிறுத்துகிற மாதிரி ஆகிடும். அப்போது வெள்ளைக்கரைசலை நம்ம கொஞ்சம் நிறுத்திட்டோம்னா ஸ்வீட் வந்து கம்மியாகிடும். எப்போவுமே வெள்ளைக்கரைசலை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெள்ளைக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி பத்தலைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நார்மல் தண்ணி யூஸ் பண்ணி நம்ம கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இப்போ மாவை குழி பணியாரக்கல்லில் ஊற்றுற அளவுக்கு கரெக்டான பதத்துக்கு நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். கடைசியாக இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சோடா உப்பு சேர்க்க பிடிக்கலைன்னா பரவாயில்ல, 1 மணி நேரம் இல்லை ஒரு 2 மணி நேரத்துக்கு மாவை புளிக்க வச்சுட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்போ சோடா உப்பு சேர்க்காமலே நமக்கு சாஃப்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் நெய் அப்பம். நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே செய்யணும் அப்படிங்கிறதுனால ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துட்டு நான் கலந்து கொடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குழி பணியாரக்கல்லில் ஊற்றுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குழி பணியாரக்கல்லையும் வச்சுட்டேன். கல் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற எண்ணெயை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நல்லெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மாவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பாகம் இருக்கிற மாதிரி அந்த குழியில் வந்து சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக ஊற்றும் போது ரொம்ப அதிகமாக எழும்பி வரும்பொழுது அந்த குழியை தாண்டி அதிகமாக வந்துடும். 3/4 பாகம் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். நெய் அப்பம் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி குழி பணியாரக்கல்ல செய்வாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு அந்த எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா அப்பம் வந்து செஞ்செடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டு நம்ம அப்பம் வந்து செஞ்செடுப்போம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். எண்ணெய் அதிகமாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு மாவு அதுக்குள்ளே ஊற்றி நம்ம செய்யும்போது கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பணியாரமாக செய்யும் போது எண்ணெய் வந்து கம்மியாக இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வந்து நான் ஊற்றி செஞ்சுருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த மாதிரி பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா குக் ஆகிட்டு வந்துடும். சீக்கிரமாக குக் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. நான் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ திரும்பவும் மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நான் குக் பண்ணிக்க போகிறேன். இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கமும் நல்லா வெந்து சூப்பராக கலர் மாறி வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற மாவையும் இதே போல் பணியாரக்கல்லில் ஊற்றிட்டு நான் வந்து நெய் அப்பம் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக நெய் அப்பம் ரெடி பண்ணியாச்சு. கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் நல்லா சாஃப்டாக நெய் அப்பம் வந்து பார்த்திங்கன்னா குழி பணியாரக்கல்லில் செஞ்சு பாருங்கள். ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீடியமாக தான் சேர்த்துருப்பேன். உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா கொஞ்சம் 1/4 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க வெல்லத்தை. இதே அளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.